குடும்பத்தில் சண்டை நிற்க வேண்டுமா? ரகசிய பரிகாரம் இதோ. வணக்கம். அன்பான நமக்குள் ஒற்றுமை வேண்டும் என்று ஏங்கும் குடும்பங்களுக்கு ஒரு பதில். உங்கள் வீட்டில் சின்ன சின்ன விஷயத்திற்கு பெரிய வாக்குவாதமா? எப்போது பார்த்தாலும் கடுகடுப்பு மனநிலையா? பேச்சு எல்லாம் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறதா? பிள்ளைகள் பயத்தில் இருக்கிறீர்களா? இந்த பிரச்சனைகள் உங்கள் வீட்டில் தொடர்ந்தால் அது வெறும் உறவு பிரச்சனை மட்டுமல்ல, அது வாஸ்து தோஷம், கிரக தோஷம் அல்லது எதிர்மறை ஆற்றல் சுழற்சியின் அறிகுறி. காரணம் என்னவென்றாலும் தீர்வு ஒன்றுதான். இன்று நான் உங்களுக்கு சொல்ல போகும் எளிய 5 நிமிட வீட்டு பரிகாரம். இதை தொடர்ந்து 5 நாட்கள் செய்தால் போதும், உங்கள் வீட்டின் சூழலே மாறி மீண்டும் சிரிப்பொலி ஒலிக்கும். முழு நம்பிக்கையுடன் கவனியுங்கள். வீட்டில் தொடர்ந்து சண்டை என்றால் அதற்கு ஒரு ஆற்றல் காரணம் இருக்கிறது. இது யாரையும் குறை சொல்வதற்காக இல்லை, இது புரிந்து கொள்வதற்காக. ஆன்மீக காரணங்கள். முதலாவது, வாஸ்து குறைபாடு. வீட்டின் சில பாகங்களில் கிழக்கு, வடகிழக்கு அடைப்பு அல்லது குப்பை இருந்தால் அது குடும்பத்தில் எரிச்சலை உண்டாக்கும். இரண்டாவது, பித்ருதோஷம். முன்னோர் வழிபாடு செய்யாவிட்டால் அது வீட்டில் காரணமில்லாத கோபமாக வெளிப்படும். மூன்றாவது, சூரியன் மற்றும் சந்திரன். ஜாதகத்தில் சூரியன் அதிகாரம் மற்றும் சந்திரன் மனம் பலவீனமாக இருந்தால் தந்தை மகன் பிரச்சனை, தாய் மகள் பிரச்சனை வரும். நான்காவது, கிரகதோஷம். சனி, ராகு, கேது போன்ற கிரகங்களின் தசா புக்தி மயக்கத்தை உண்டாக்கும். உளவியல் காரணம். தொடர்ந்து சண்டை சூழ்நிலை உருவாக்கி மூளையில் மன அழுத்தத்தை ஹார்மோன்கள் சுருக்கும். இது ஒரு பழக்கமாக மாறிவிடும். இந்த பரிகாரம் இந்த பழக்கத்தை உடைக்கும். இப்போது நேரடியாக அந்த 5 நிமிட 5 நாள் பரிகாரத்திற்கு வருவோம். இது ரகசியமானது அல்ல, மிகவும் சக்தி வாய்ந்தது. தேவையான பொருட்கள் 5 மட்டுமே. முதலாவது, சுத்தமான வெள்ளை துணி, சிறிய துண்டு. இரண்டாவது, சந்தனக்கட்டை அல்லது சந்தன பொடி. மூன்றாவது, பச்சை கற்பூரம், சிறியது. நான்காவது, வெள்ளை மலர்கள், முல்லை, மல்லிகை, அரளி. ஐந்தாவது, சிறிய செம்பு பாத்திரத்தில் நீர். படி 1. வீட்டின் மையம் கண்டறிதல். 1 நிமிடம். முதலில் உங்கள் வீட்டின் நடுமைய பகுதிக்கு வாருங்கள். இது வாஸ்துவின் பிரம்மஸ்தானம். இங்குதான் வீட்டின் ஆற்றல் மையம் இருக்கிறது. இந்த இடத்தை சுத்தம் செய்யுங்கள். எந்த பொருளும் இங்கு குவித்து வைக்கப்பட்டிருந்தால் அகற்றவும். படி 3. வெள்ளை துணி விரித்தல். 1 நிமிடம். இங்கு வெள்ளை துணியை விரிக்கவும். வெள்ளை நிறம் சாந்தி, அமைதி மற்றும் தூய்மையின் குறியீடு. சண்டை என்பது சிவப்பு நிற ஆற்றல், வெள்ளை அதை சமப்படுத்தும். படி 3. சந்தனம் அரைத்தல் மற்றும் பூசுதல். சந்தனத்தை அரைத்து ஒரு சிறிய வட்ட வடிவில் அல்லது பரப்பி வைக்கவும். சந்தனம் குளிர்ச்சியானது. கோபம் என்பது நெருப்பின் அதிகாரம். சந்தனம் அந்த வெப்பத்தை குளிர்விக்கும். படி 4. மலர்கள் தூவி கற்பூரம் ஏற்றல். 2 நிமிடம். வெள்ளை மலர்களை சந்தனத்தின் மீது தூவுங்கள். பின்னர் கற்பூரத்தை ஏற்றி இந்த மந்திரத்தை 5 முறை சொல்லுங்கள். மந்திரம்: ஓம் ஸ்ரீ பரமேஸ்வராய நம, ஓம் ஸ்ரீ குஹாய நம, ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. பொருள்: பரமேஸ்வரா, முருகா, குருவே, எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து வாக்குவாதங்களையும் தவறான புரிதல்களையும் போக்கி அமைதியை தர வேண்டும். படி 5. நீர்த்தெளித்தல் மற்றும் பிரார்த்தனை. 1 நிமிடம். கற்பூரம் எரிந்த பின் செம்பு பாத்திரத்தில் உள்ள நீரை எடுத்து வீட்டின் எல்லா அறைகளிலும், குறிப்பாக சண்டை அதிகமாக நடக்கும் இடங்களிலும் தெளிக்கவும். மனதில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து சாப்பிடுவது, சிரிப்பது போன்ற அமைதியான தருணங்களை கற்பனை செய்யுங்கள். தொடர்ச்சி: இதை தொடர்ந்து 5 நாட்கள் செய்ய வேண்டும். 5வது நாள் அந்த வெள்ளை துணி, சந்தனம், மலர்களை எடுத்து ஆற்றில் அல்லது துளசி செடியின் அடியில் விட்டுவிடவும். இந்த 5 நாள் பரிகாரத்தின் விளைவை நிரந்தரமாக்க இந்த சிறிய மாற்றங்களையும் உங்கள் வீட்டில் செய்யுங்கள். முதலாவது, நந்தி அல்லது ரிஷபம் வையுங்கள். வீட்டின் நுழைவாயிலில் நந்தி, ரிஷபம் சிறிய சிலையை வைக்கவும். நந்தி சிவனின் வாகனம். அவர் பொறுமை மற்றும் அமைதியின் சின்னம். வீட்டிற்குள் நுழையும் கோப ஆற்றலை அவர் வடிகட்டுவார். இரண்டாவது, துளசி மாடம் சுத்தம். துளசி செடி இருந்தால் அதை தினமும் வணங்குங்கள். துளசி வீட்டிலிருந்தால் எதிர்மறை சக்திகள் நெருங்காது. வீட்டின் வடகிழக்கு மூலையில் துளசி செடி இருந்தால் மிகவும் சிறப்பு. மூன்றாவது, சமையலறை சுத்தம். சமையலறையில் குப்பை குவிக்காதீர்கள். அக்னி தேவன் இருக்கும் இடம் இது. அங்கு அசுத்தம் இருந்தால் வீட்டில் எரிச்சல் அதிகரிக்கும். அடுப்பு கிழக்கு நோக்கி இருப்பது நல்லது. நான்காவது, ஒன்றாக உணவு அருந்துதல். வாரத்தில் 1 நாளாவது அனைவரும் ஒன்றாக சேர்ந்து உணவு அருந்துங்கள். பேச்சு மொபைலில் அல்ல, நேருக்கு நேர். இது உறவுகளை வலுப்படுத்தும். 5வது, வெள்ளிக்கிழமை அன்னதானம்.
வெள்ளிக்கிழமை உங்களால் முடிந்த சிறு உணவை ஏழைக்கோ பசுவுக்கோ கொடுங்கள். இது குடும்பத்தில் சண்டையை குறைக்கும். ஒரு முக்கியமான உண்மை, எத்தனை பரிகாரம் செய்தாலும் நம் வாய் சரியில்லை என்றால் சண்டை நிற்காது. வாக்கு சித்தி என்பது உண்மைதான். நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மந்திரம். அது வீட்டில் ஒரு சூழலை உருவாக்கும். எனவே இன்று முதல் இந்த 3 வாக்குறுதிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவது, கோபத்தில் பேசுவதில்லை. கோபம் வந்தால் உடனே பதில் சொல்லாதீர்கள். 10 வரை எண்ணுங்கள், அறையை விட்டு வெளியேறுங்கள், பின் பேசுங்கள். 2, தவறை சுட்டி காட்டாதீர்கள், தீர்வை பேசுங்கள். நீ இப்படித்தான் என்று தொடங்காதீர்கள், நாம் இதை எப்படி சரி செய்யலாம் என்று தொடங்குங்கள். 3, மன்னிப்பு கேட்க தயங்காதீர்கள். நீங்கள்தான் பெரியவர், நீங்கள்தான் சரி என்ற மமதை சண்டையை வளர்க்கும். மன்னிப்பு என்பது தோல்வியல்ல, அது வெற்றியின் உச்சம். பரிகாரம் வீட்டை சுத்தம் செய்யும், ஆனால் உங்கள் வார்த்தைகள் அங்கு நிரந்தரமாக குடியேறும். அன்புள்ளோரே, நமது வீடு என்பது நமது கோவில். அங்கு அமைதி இருந்தால் மட்டுமே அங்கு தெய்வம் குடியிருக்கும். சண்டையும் கோபமும் இருக்கும் இடத்தில் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் இருக்க மாட்டார்கள். இந்த பரிகாரம் உங்கள் வீட்டின் சூழலை மாற்ற வல்லது, ஆனால் உங்கள் இதயத்தை மாற்றுவது உங்கள் கையில் மட்டுமே உள்ளது. இன்றே இதை தொடங்குங்கள். 5 நாட்கள் மட்டும். வெள்ளை துணி, சந்தனம், கற்பூரம், இவை உங்கள் வீட்டிற்கு புது சக்தியை கொண்டு வரும். மீண்டும் சிரிப்பு ஒலிக்கும், மீண்டும் அமைதி நிலவும். சிவசக்தியின் அருளால் உங்கள் குடும்பத்தில் அமைதி நிலவட்டும். சண்டை விலகி சந்தோஷம் நிறையட்டும். வீட்டில் அமைதி தேவைப்படும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். இது அவர்களின் வாழ்க்கையை மாற்றும். உங்கள் நம்பிக்கையை லைக்காக காட்டுங்கள். மேலும் இதே போன்ற வீட்டு பரிகார வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. கருத்துக்களில் ஓம் ஸ்ரீ பரமேஸ்வராய நம என்று எழுதி உங்கள் குடும்ப அமைதிக்கான பிரார்த்தனையை பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும். நன்றி, வணக்கம்.